இந்த வீடியோவில் 5 ரூல்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 5 ரூல்ஸையுமே ப்ராப்பராக பயன்படுத்துவதனால் நிச்சயமாக அனைவருமே ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இப்போ ரூல் நம்பர் 1, உங்களுடைய நெட்வொர்த் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்டான நெட்வொர்த்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு உண்டான இன்கம் இன்ட்டு உங்களுடைய வயசு, இதுதான் உங்களுடைய நெட்வொர்த் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 30,000 ரூபா பெர் மந்த் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இன்கமும் சேர்த்து அவருடைய சேலரி வாங்குறாரு, ஏதாவது டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, இப்படி இதர இன்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம இன்டூ பண்ணிக்கலாம். இப்போ 12ஆல் இன்டூ பண்ணால் 3,60,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு உண்டான அவருக்கு இன்கம். இவருக்கு 30 வயசு இருக்கிறதா நம்ம கற்பனை செய்து கொள்வோம். அப்போ 30ஆல் இதை பெருக்கி கொள்ளும் பொழுது 1,08,00,000 ரூபா வரும். இப்போ 1,08,00,000 ரூபா இவர்கிட்ட ஏதாவது சொத்து மதிப்பு இருந்துச்சுன்னா, பணமாகவோ இடமாகவோ வீடாகவோ இல்லை வேறு ஏதாவது அசட்டாகவோ இருந்துச்சுன்னா, இவர் பர்ஃபெக்டான நெட்வொர்த்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது நிறைய ஃபார்முலாவில் இதை எப்படி நம்ம நெட்வொர்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இன்னும் பார்த்துருவோம். ரூல் நம்பர் 2, உங்களுக்கு உண்மையிலே எவ்வளோ தான் பணம் வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இங்கே இருக்குது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இவ்வளோ தான் எனக்கு தேவை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு உண்டான அனைத்து செலவுகளையும் கணக்கீடு செய்து 20ஆல் பெருக்கிவிட்டால் போதுமானது. எது அமௌண்ட் நம்மளுக்கு தேவையோ அது வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுவோம், இல்லை ரெண்ட் கட்டுவோம், இல்லை நம்ம கார் இஎம்ஐ வச்சுருப்போம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம், கிட்ஸுக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம், டெபாசிட்டுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை நம்ம ஏதாவது நம்ம சீட்டு கட்டிகிட்டு இருப்போம், அப்புறம் உணவுப் பொருள் வாங்குவது, துணிமணி வாங்குவது, இப்படி அனைத்து செலவுகளையுமே உங்ககிட்ட இருந்து எதுக்கெல்லாம் பணத்தை வெளியில் கொடுக்குறீர்களோ அது எல்லாமே செலவுகளாக கணக்கீடு செய்து, இப்போ ஒரு வருடத்திற்கு இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு செலவு 1,00,000 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே, ஒரு வருடத்திற்கு 12,00,000 ரூபா ஆகுது. இப்போ இந்த 12,00,000 20ஆல் பெருக்கி விட்டால் 2,40,00,000 ரூபா வந்துடும். உண்மையிலே எனக்கு தேவையான அமௌண்ட் 2,40,00,000. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி 2,40,00,000 ரூபா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலமாக டெபாசிட் பண்ணி வச்சாலே போதுமானது. 5% வட்டி நமக்கு கிடைக்கும். இந்த 5% அப்படிங்கிறது வருஷத்துக்கு 12,00,000 ரூபா நம்மளுக்கு வந்துடும். யாருக்காவது இன்னும் கொஞ்சம் அதிகமான நாலேஜ் இருந்து அவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ முதலீடு செய்தால் குறைந்தது 10% வரும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போமே. வருஷத்துக்கு 24,00,000 ரூபா நமக்கு ரிட்டர்னாக கிடைக்குது. இதில் 5% அதாவது 12,00,000 ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டு மீதி 12,00,000 ரூபாயை திரும்பவும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த 2,40,00,000 அப்படிங்கிறது நம்மளுடைய நெட்வொர்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. எப்பொழுதுமே எந்த வேலைக்கும் செல்லாமல் நாம் நமக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்திவிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் ரூல் சொல்லுது. சரி, இதை எப்படி அடைவது அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரூலை பார்க்க போகிறோம். இதுதான் 3வது ரூல். இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நாம் செய்யும் சின்ன சின்ன செலவுகளுக்கு பேசிவாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எல்லாத்து வீட்லேயும் டிவி இருக்கும், கேபிளுக்குன்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு 250 ரூபா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு 250 ரூபா தான் செலவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேசிவான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 250 12 மாதத்திற்கு ஒரு வருடத்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ 3,000 ரூபா வருது. இந்த 3,000 டிவைடட் பை 0.05 அப்படின்னு நீங்கள் இதில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல 60,000 ரூபா. இந்த 60,000 ரூபா தான் இந்த 250 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற பாசிவ் அமௌண்ட். இப்போ இந்த 250 ரூபாயை நான் செலவு பண்ணாமல் இதை ஆட்டோமேட் பண்ணுவது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை ஈஸியாக செய்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ட் ஆக முடியும். இந்த 60,000 ரூபாய் எடுத்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலம் நம்ம டெபாசிட் பண்ணி வைப்பதால் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை நாம் வைத்துக்கொண்டு இந்த கேபிள் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டால் இது நாம் கையிலிருந்து நம்ம செலவு செய்ய வேண்டியதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் எனக்கு வருது, அதுலேருந்து செலவாகிவிடும். இதுதான் சின்ன ஆட்டோமேஷன். இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்பென்சஸை எத்தனை செலவுகளை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இப்போ என்னால் ஒரே ஒரு செலவை தான் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை உடனே ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 6
மாதம் கழிச்சோ இல்லை 1 வருடம் கழிச்சோ இன்னும் ஒரு 2-3 செலவுகளுக்கு என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னா அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக டெபாசிட் பண்ணி வைப்பதன் மூலமாக, இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவதனால இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த பீரியட் ஒரு 3-4 இல்லாட்டி 5-6 வருடங்களில் நீங்கள் ஒவ்வொரு செலவையும் ஆட்டோமேட் பண்ணி வைப்பதால் நிச்சயமாக ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் அபண்டன்ட்டாக நம்ம வாழ முடியும். இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸை இன்னும் பல மடங்கு வேகப்படுத்துவதற்கு இன்னொரு ரூல் நம்மளுக்கு தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு 5% வட்டி வருகிறது அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ரூல் ஆஃப் 72 பயன்படுத்தி என்னுடைய அமௌண்ட் இரட்டடிப்பாவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது 72 டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு நான் போடும் பொழுது எனக்கு 14.5 வருடங்கள் ஆகுது பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சால் என்னுடைய அமௌண்ட் இரட்டடிப்பாவதற்கு. இதே எனக்கு 10% எனக்கு வட்டி வருகிறதுன்னு வச்சுப்போமே, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10% எனக்கு வட்டி கிடைக்குது அப்படின்னா 72 டிவைடட் பை 10 இப்போது 7.5 வருடங்கள் ஆகுது சுமாராக. இதே எனக்கு ஸ்டாக்கில் நிறைய புலமை இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்கும், எனக்கு அதை பற்றி நிறைய அறிவுகள் இருக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 30% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். அப்போ 72 டிவைடட் பை 30 அப்படின்னு போடும்பொழுது 2.5 வருடங்கள் தான் ஆகுது உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆகுவதற்கு. இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸை இன்னும் பல மடங்கு வேகப்படுத்துவதற்கு இன்னொரு ரூல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா 50-30-20 ரூல். உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்குதோ அதில் 50% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த வேண்டும், 30% உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், 20% உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் ஃப்யூச்சரில் நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் என்ன தொழிலில் ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 20% தனியாக சேமித்து வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குது, உங்களுக்கு 50,000 ரூபா மந்த்லி சேலரி அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட 25,000 ரூபாய் எடுத்து நம்ம எஸ்ஐபி முறையில் நம்ம சேர்த்திட்டே வரணும். உங்களுக்கு ஒரு 25 வருடங்களில் நீங்கள் 75 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% அப்படின்னு கொடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். மொத்தமாக 4.25 கோடி ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். சிம்பிளாக அடுத்த 25 வருடங்களில் கோடீஸ்வரன் ஆவதற்கு இந்த ரூல் உங்களுக்கு பயன்படும். சரி, இந்த சிம்பிள் ரூல் 4-5 ரூல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5 ரூலை எப்படி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, இதெல்லாம் பயனுள்ள வகையில் இருந்துச்சா, உங்களை நான் எந்த இடத்துல இருக்கேன் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது பல பேருக்கு ஹெல்ப் பண்ணும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.